கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் நீதிமொழிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். ஒருவன் உனக்கு தீங்கு செய்யாதிருக்க காரணமின்றி அவனோடே வழக்காடாதே. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், ஒருவன் உனக்கு தீங்கு செய்யாதிருக்க காரணமின்றி அவனோடு வழக்காடாதே. நல்ல யோசனை பண்ணி பாருங்க. நமக்கு தீங்கே செய்திருக்க மாட்டாங்க, எதாச்சியா நடந்திருக்கும், தெரியாம பேசியிருப்பாங்க. அவங்க ஒரு வாய் பேசாத, அதாவது ஒரு சாதுவானவங்களா இருப்பாங்க. ஆனா அவன் பேசல என்பதற்காக நம்ம அவங்கள ரொம்ப மனசு கஷ்டப்படுத்தி வழக்காடுவோம். தெரியாம பண்ணின காரியம் நமக்கே தெரியும், சரி விட்டுருங்கன்னு சொல்லுவாங்க, ஆனா விட மாட்டோம். காரணமின்றி எங்க உள்ள கோபத்தையோ அவங்க மேல கொண்டு திணிப்போம். பாருங்க, யார் மேல இருக்கிற கோபத்தையோ கொண்டு சொல்லுவோம். அதை கர்த்தர் சொல்ற, அவனோட வழக்காடாதே, அவனோடு வழக்காடாதே. அவன் தெரியாம பண்ணிருப்பான். காரணமின்றி, காரணமே இருக்காது, அவனுக்கு நமக்கு சம்பந்தமே இருக்காது, அந்த வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு சம்பந்தமே இருக்காது. ஆனா எப்ப எப்ப மாட்டுவான், எப்ப இவனை கேள்வி கேட்கணும், அப்படி இருக்கக்கூடிய ஒரு சில சிச்சுவேஷன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள், அவங்க ஆசீர்வாதமா இருக்க முடியாது. காரணமின்றி அவங்களோட வழக்காடாதீங்க. சில இடத்துல வண்டியை பார்க் பண்ணியிருப்போம், அங்க நிக்கிறவங்க காரணம் இல்லாம திட்டுவாங்க. என் அன்பு தேவஜனமே, அப்போ கர்த்தர் நமக்கு நிறைய காரியங்களை சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார். தீங்கு செஞ்சவங்கிட்ட நீங்க வழக்காடுங்க, நம்ம கேட்க தான் செய்யணும். தீங்கு செய்யாது இருக்க அவங்களுக்கு நமக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. தெரியாம பண்ணின சில காரியம் மணிக்கணக்கா வழக்காடி தேவனை துக்கப்படுத்த வேண்டாம். தேவன் நமக்கு அவருடைய ஆவினாலே நமக்கு சொல்ல வல்லமையுள்ள தேவன். ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, உடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நாங்க வருகிறோம்ப்பா. ஒருவன் உனக்கு தீங்கு செய்யாது இருக்க காரணமின்றி அவனோட வழக்காடாதே. நாங்க அப்படி ஆண்டவரே நீங்க சொல்ற மாதிரி நடக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. உங்க ஆலோசனை எங்களுக்கு கொடுங்கப்பா. இந்த நாளை எங்களுக்கு நீங்க ஆசீர்வதிச்சு தாங்க. இந்த நாள் முழுவதும் உடைய பிரச்சனத்தினால் நிரப்பும். யாரிடத்துலையும் நாங்கள் சண்டை போடாதபடி, மனஸ்தாபம் இல்லாதபடி சமாதானமாக இருக்க உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த ஜெபத்தை எடுக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.